இத்தனை வருஷம் சினிமா நடிச்சு இப்படிதான் ஆடுறியான்னு கேட்டாங்க. குடியை விடுவதற்கும் படிப்பை தொடுவதற்கும் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கு. எம்ஜிஆர் படத்தை சிவாஜி நடிச்சாரு, சிவாஜி படத்தை எம்ஜிஆர் நடிச்சாரு. மீடியாவை குறிப்பிட்டு சொல்லணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் முத்துக்கால குடிக்கான்னு எல்லா ஒயின் ஷாப்லையும் என் படத்தை போட்டு, நான் ஒயின் ஷாப்புக்கு போகணும் இல்லையோ என் படத்தை போட்டு பார்த்துருக்குற மாதிரி நிறையா போட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா யூடியூப்ல வந்து நல்லா பேசினா, ஆடித்தரமாக ஆதாரபூர்வமாக பேசினா லைக் வரும், சப்ஸ்கிரைப் வரும், இதெல்லாம் வரும். என்னன்னா கஞ்சாக்காரருக்கு மாதிரி பேசிட்டோம்னா நிறையா வந்துடும். எதுவுமே ஆதாரம்லாம் பேசணும், மாற்றி பேசணும். எம்ஜிஆர் படத்தை சிவாஜி நடிச்சாரு, சிவாஜி படத்தை எம்ஜிஆர் நடிச்சாரு அப்படின்னு மாற்றி பேசிட்டோம்னா நிறையா வந்துடும். என்னை போல நடுத்தரமாக உள்ளவர்களுக்கு லைக்கும் கமெண்ட்ஸும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகிறேன் நான். இல்லையா? ஆமாம். ஏன்னா அரை மணி நேரம் பேசுவதற்கு என்னிடம் ஆதாரம் இல்லை. பேசியவர்கள் எல்லாரும் அரை மணி நேரம் பேசினார்கள். அதற்கெல்லாம் பயிற்சி வேண்டும் போல இருக்கிறது. என்னிடம் 5 நிமிடம் பேசுவதற்கு கூட ஆதாரம் இல்லை. இதற்கெல்லாம் வடிவேலு சொல்ல மாதிரி இதற்கெல்லாம் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு பயிற்சி தேவைப்படுகிறது. என்னுடைய 30 வருட சினிமா சர்வீஸில் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதில் குறிப்பாக வந்து இயக்குனர் சாருடைய உதவியாளர் பார்த்திப சார் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான், பக்கத்தில் அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் என்னை கூப்பிட்டாரு. ஆனால் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ்லாம் கொடுக்கல, முழு சம்பளத்தையும் கொடுத்தாரு. ஏன்னா சினிமாவில் வந்து சம்பளம் முழுசாக கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி விஷயம் கிடையாது. முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டாரு. அன்றைக்கி நான் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்பளம் கொடுத்துட்டாரு. அவருக்கு நன்றி. அவர் சொன்ன மாதிரி அவருடைய 18 வருட 20 வருட உழைப்பில் அவர் மேலும் முன்னுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். வேறு ஒரு பயணத்தின் மூலியமாக அவரோட பயணிக்க போகிறோம். அடுத்து இந்த படத்துடைய ஹீரோ தம்பி மகேஷ். முதல்ல அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் அன்றைக்கி ஒரு நாள் தான் போனேன். நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 12:30 மணிக்கு என்னை வந்து அந்த பிரிட்ஜு கீழே வந்து டிஃபன் வாங்கி கொடுத்து என்னை எல்லாருமே ஒரு தம்பி அண்ணன் மாதிரி என்னை வந்து பக்குவமாக ஏற்றி விட்டாங்க. முதல்ல அவருடைய நண்பர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் மகேஷுக்கு நன்றி. ஏன்னா இப்போ சொன்னா இல்லையா, எங்கள் வீடு எனக்கு தெரியாமல் என் வீட்டை போய் எடுத்துருக்காரு. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க முத்துக்கால பெரிய பங்களா கட்டியிருப்பார் நினச்சிருப்பாங்க. அது பாலடைஞ்ச வீடு. அது அதை கொண்டு எடுத்து போட்டு எல்லாம் உன் வீடு அது, நீ இத்தனை வருஷம் சினிமா நடிச்சு இப்படிதான் ஆடுறியான்னு கேட்டாங்க. எனக்கு அசிங்கமாக போச்சு. ஏன்னா அது 250 படம் நடிச்சு இன்னும் நம்ம வீடு பாலடைஞ்ச வீடாக இருக்குன்னு சொல்லி இந்த வருஷம் தான் அந்த வீடை எடுத்து கட்டியிருக்கேன். இந்த 25 வருஷம் சர்வீஸே இப்போதான் அது வீடே வந்து வீடு மாதிரி இருக்கு. பாலடைஞ்ச பங்களா பாலடைஞ்ச வீடுன்னு காட்டினதுக்கு தம்பி மகேஷுக்கு நன்றி. ஏன்னா ஏதாவது ஒரு தூண்டுகோல் இருக்கணும். தூண்டுகோல் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம போக முடியும். அதனால் தம்பி மகேஷுக்கு நன்றி. மீண்டும் பல படங்கள் நடித்து மேலே வரணும். ஏன்னா அவர் நிறையா சொல்லிட்டாரு கிராமத்தில் வாழும். ஏன்னா நான் ஒரு பட்டிக்காட்டில், எங்கள் ஊரே பட்டிக்காடு, அவர் ஊர் மாதிரி எங்கள் ஊர் பேரும் சங்கம்பட்டி அப்படிதான் எங்கள் ஊர் பேர். அதனால் அவருக்கு நன்றி. மென்மேலும் பல படங்கள் செய்யணும். கேமராமேன் மகி சார், உண்மையிலேயே அவருக்கு நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஒரே ஒரு டைலாக் ஒன்று வரும். என் ராஜ்யத்தில் நான் தான்டா ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக். இந்த படத்தில் ஒரு 4-5 சீன் நடிச்சிருந்தாலும் அதை உருவாக்குன பங்குல கேமராமேனுக்கு உண்டு. ஏன்னா நான் குடிச்சு என் மூஞ்சி எல்லாம் சப்பி போன மூஞ்சி மாதிரி இருந்தது. அதை இந்த படத்தில் வந்து ஆண்டான் படத்தில் எனக்கு கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன். நான் இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் பேசப்பட்டால் இதில் முத்துக்காலை பண்ண அங்கங்கே சில சிம்டம்ஸும் பேசப்படும். ஏன்னா இந்த ஒரு 10 வருஷமா வந்து என் ராஜ்யத்தில் நான் தான் ராஜா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கென்று ஒரு ராஜ்யம் எளிவதாக இருந்தாலும் தனிவதாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒருத்தர் நம்பி இருந்தால் என்ன பாடுவோம்னு அனுபவிச்சதுனால இன்னைக்கு மீண்டும் வந்து இன்னைக்கு நான் வந்து எளிவலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு சிறப்பாக போய்கிட்டு இருக்கேன். அதனால் நிறையா பேசவும் முடியாது. நான் கடந்து வந்த பாதையை ஒரு சின்ன உதாரணமாக தம்பின்னு சொல்லலாம். ஏன்னா மாஸ்டர் மகேந்திரன் அப்பா சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சு, அதுக்காக எனக்கு வயசு ரொம்ப ஆச்சுன்னு நினச்ச வேண்டாம், குழந்தையா சைக்கிளில் உட்கார வச்சு அந்த விநாயகர் ஸ்கூலில் வந்து உட்காந்து பல்ட்டி அடிக்க சொல்லி தருவார். நான் ஒரு ஓரத்தில் பல்ட்டி அடிப்பேன், ஒரு ஓரத்தில் பல்ட்டி அடிச்சுட்டு இருப்பார். இப்படிலாம் வந்து இன்னைக்கு அவர் ஹீரோவாக நடிச்சு, அவர் ஹீரோவாக நடிச்ச படத்தில் நான் ஒரு 4 படத்தில் நடிச்சிருக்கேன். இதுதான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். திரைக்கதை வேந்தன் நானும் கிங்காங்கும் டெய்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா அவர் எல்லா பாட்டுக்கும் ஒரு டான்ஸ் ஆடுவார். அதில் பாக்கிய சார் அவருடைய பாடலும் உண்டு. அதில் ஒவ்வொரு நாளும் திரைக்கதை வேந்தன் எங்கள் பாக்கியராஜ் சார் ஆடியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டைட்டில் அரைமணி சொல்லி தான் வந்து கிங்காங்க ஆடுவார். அந்த வகையில் சிறு வயசில் நான் ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அண்ணாந்து பார்த்த நான் அதே விமானத்தில் ஏறி பயணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லும் வாசகத்தை போல அவருடைய சுவரில்லாத சித்திரங்கள். அன்னைக்கு கூட கேட்டேன், அந்த
தீவனை போட்டு ஷூட்டிங்கில் கேட்டேன். சார் தூரம் நின்று போச்சுல, நீங்கள் சிலம்பு சண்டை எத்தனை நாள் சார் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். ஜஸ்ட் ஜஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டேன், அவ்வளோ. ஆனால் சின்சியராக அந்த கண்ணோட்டம் தெளிவாக அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அவர் 2 கம்பை வீசுறதை பார்த்தா நான் 3 மாதம் 2 கம்பை வீசுறதுக்கு எனக்கு 3 மாதம் ஆச்சு. ஏன்னா என்னுடைய அடிப்படையே சிலம்பம் தான். அவர் தூரம் நின்று போச்சு. புரட்சியில் ஒரு எம்ஜிஆர் படங்கள் பார்த்தா நான் சிலம்பம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கராத்தையில் பிளாக் பெல்ட் வாங்கினேன், சிலம்பம் கற்று ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு எங்கள் ஜாகோர் பாஸ் இருக்க யூனியனில் நானும் ஒரு 25 வருஷமாக மெம்பராக இருக்கேன். அதுக்கு காரணம் அவருடைய தூரம் நின்று போச்சு, டார்லிங்ல கராத்தே சண்டை போட்டது, இதெல்லாம் ஒன்றொன்றும் எனக்கு ஒரு உற்சாக டாலி. ஏதாவது ஒரு தூண்டுகோல் வேணும் அந்த வகையில். அதே மாதிரி அவருடைய எழுத்துல ஒரு 2 விஷயத்துல எனக்கு பெரிய பெருமை பாக்கியம் பற்றி சொல்லலாம். தேசிய விருது பெற்ற அகத்தியன் சார் இயக்கிய ராமகிருஷ்ணா படத்துல ஒரு மோனோ ஆக்டிங்ல ஒரு 4 சீன் வரும். நான் நடித்த ஒரு 10 காமெடியில அது ஒரு காமெடி. உண்மையிலேயே அந்த படம் மட்டும் ஓடி இருந்தால் நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் அதெல்லாம் சொல்லலாம். பட் அதில் வந்து சமீபத்தில் நீங்கள் ரசித்த நகைச்சுவை காட்சி என்ன அப்படின்னு கேட்கும்போது பாக்கியால ஒரு லைன் வந்திருந்தது, ஒரு உற்சாக டானி. சமீபத்தில் நான் பார்த்த படத்தில் ராமகிருஷ்ணா படத்தில் சார்லி அண்ட் கோ முத்துக்காலை நடித்த நகைச்சுவை காட்சியை பார்த்து ரசித்தேன் அப்படின்னு ஒரு லைன் இருந்தது. அந்த லைனை வச்சா நான் வந்து 25 படம் நடிச்சேன். சார் பாக்கியராஜெல்லாம் பாராட்டார விட்டுருமா அப்படின்னு நடித்தேன். அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்தது. அது சொன்னேன் இல்லையா, ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை, அதே மாதிரி படங்களை பார்த்து ரசித்த நான் அவருடைய இயக்கத்தில் சித்து +2 அதில் ஒரு பிச்சைக்காரனா நான் நடித்தேன். உண்மையிலேயே 5 டேக் 6 டேக் போச்சு. வேற யாரும் வந்து என்னவா நடிக்க போற பரவாயில்ல போடியா அப்படின்னு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, பண்ணு பண்ணு பண்ணு. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து இன்னொரு கை வரணும், பிச்சை எடுக்கிற கை வரணும், அது தட்டை எடுத்துட்டு வரணும். அது பெரிய ரிஸ்காக இருந்தது. டைமிங் கரெக்டாக செட்டில் ஒரு 5-6 டேக் போச்சு. எந்த ஒரு இது இல்லை. ஆனால் உண்மையிலேயே ஒரு அம்மா வந்து எனக்கு பிச்சை போட்டு போச்சு. சப்வேல வந்து எடுக்கும், பிச்சைக்காரனை எடுத்து ஒரு அம்மா பிச்சை போட்டு போச்சு. நான் சார்ட்ட சொன்னேன், சார் ஒரு அம்மா எனக்கு பிச்சை போட்டுச்சு. கரெக்ட், ஒரிஜினலாக ஆள்கிட்ட போட்டுருக்கு. பார்க்கறதுக்கு பிச்சைக்காரன் நீயும் ஒரே நாள் இதை பண்ணி போக நினைச்சுவாங்க. உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் எங்க சுத்தினாலும் சந்தா, உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம், இதுதான் நம்மளுடைய உற்சாக டானி. அந்த மாதிரி இந்த ஆண்டான் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் கலை வேந்தர் அவருடைய வாழ்த்துக்களா தம்பி மகேஷா இருக்கட்டும், இயக்குனர் கண்ணன் சாரா இருக்கட்டும், எல்லாம் வந்து இந்த படம் மாபெரும் வெற்றியடையணும். இதில் நடித்த நடிகர்கள் எல்லாரும் எல்லா கிராமத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் தனக்கு உதவி செய்த. இப்போ நான் ஒரு தொடர் ஒன்று எழுதியிருக்கேன். அது புக்கா வந்து இந்த மாதம் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ரீல், ஒரே ஒரு லைன் கிடைச்சது. அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதின புக்கில் நான் படித்தது. அதுக்கப்புறம் தான் தெரியும் அதை வேற ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஆவீன மலைபொழிய இல்லம் வீழ, ஆவீன மலைபொழிய இல்லம் வீழ, அகத்தடியால் மெய்நோக அடிமை சாக, அகத்தடியால் மெய்நோக அடிமை சாக, மால் வீரம் போகுதன விதை கொண்டாட, மால் வீரம் போகுதன விடை கொண்டோட, இடையில் கடன்காரன் மறித்து கொள்ள, சாவேனை கொண்டொருவன் எதிரே தோன்ற, தன்னவன்மா விருந்து வர சர்ப்பம் வேண்ட, உழுதுண்ட கோமான் உரிமைக்காக குறுக்கள் வந்து தச்சனை குடி என்றாராம். இதெல்லாம் ஒரு மனுஷன் படுற கஷ்டத்தினுடைய வழிகள், கஷ்டத்துடைய வழிகள். இந்த வழியை தாண்டி தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தமுள்ள இந்து மதத்துல நான் படித்தேன். அது ஒருவேளை கண்ணதாசன் ஐயா தான் எழுதியிருக்காருன்னு நினைச்சு பார்த்தேன். அவர் கீழே ஒரு லைன் எழுதினாரு, இல்லை இது ராமச்சந்திர கவிராயர் எழுதுனது. அந்த வாசகம் யார் எழுதினாங்க இல்லை, அது என்ன கருத்து சொல்லுச்சு அதுதான் முக்கியம். நான் கூட சில மேடையில் பேசுவது, பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும், கட்டுகள் தளர்ந்து கை கால் மெலிந்து கீழ்நுழையிட்டாலும், கெட்டு நடு தெருவோடு வீதிக்கே வந்தாலும், நான் எட்ட நினைத்த காரியத்தை செய்து முடிக்காமல் விட்டு விடுவேனோ அப்படின்னு சொல்லி நிறைய மேடையில் பேசுவேன். ஏன்னா இதெல்லாம் தோண்டு போன நண்பர்களுக்காக ஒரு உற்சாகம் கொடுக்குறது. அப்படி கொடுத்ததுனால்தான் இன்னைக்கு நான் ஒரு 300 படம் நடிச்சிருக்கேன். நான் ஆசைப்பட்டு வந்த ஸ்டண்ட் யூனியன்ல 25 வருஷமா மெம்பரா இருக்கு. என்னுடைய பதிவுகள் தான் இந்த ஜெயிச்சு விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு புக்கு இந்த மாதம் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அது யாருன்னா குடியை விடுவதற்கும் படிப்பை தொடுவதற்கும் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை நீங்க எல்லாரும் வாங்கி படிங்க. இப்படி ஒரு அருமையான மேடையை அமைத்து கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆண்டவன் படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள்.